உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏப்ரல் மாத ராசி பலன். ஒவ்வொரு மாதமும் நம்ம ராசி பலன் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்கள் என்ன மாரியான விளைவுகளை எனக்கு குடுக்க போகுது, என்ன மாரி என்னை இயக்க போகுது, நான் என்னலாம் பார்க்க போறேன், என்ன நம்பரு, என்ன சிம்பிள்ஸ்லாம் எனக்கு தெரிய போகுது. இந்த மாரி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்தோட ஒவ்வொரு மாதமும் நாம் கடந்து கொண்டே இருக்கிறோம். அந்த வகையில் இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய ராசி பலன் என்ன அப்படின்னா, ஏப்ரல் மாத ராசி பலன். முதல்ல ஏப்ரல் மாதத்துல கிரகங்கள்லாம் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பிளானட்டரி பொசிஷன் பார்த்தோம் அப்படின்னா, செமையா இருக்கு. அப்ப ஏப்ரல் மாசம் பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, சூரியன் சனியோட இருந்த கும்பராசி அதை தாண்டி இந்த தடவை என்ன பண்ண போறாரு அப்படின்னா, ஏப்ரல் மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு 5 கிரகங்களுடைய சேர்க்கை. 10வது சந்திரனோட டிரான்சிட் தப்பிச்சிட்டார் சந்திரன். அது வரைக்கும் கொஞ்சம் ஒட்டிட்டு இருந்தாரு. அவரும் அப்படியே தப்பிச்சு ரோகிணியை கிராஸ் பண்ணி ஆரம்பிக்கிறார் இந்த தடவை. ராகு, சனி, சுக்கிரன், புதன், இங்கிருந்து கேதுவோட பார்வை, 10வதுக்கு சூரியன், இந்த மாதிரி ஒரு 5 கிரகங்களுடைய ஆளுமை பொருந்திய 5 கிரகங்களுடைய இணைவு அப்படின்றது மீன வீட்டில் இருக்குது. அப்படியே தாண்டி வந்தோம் அப்படின்னா, ஏப்ரல் 15க்கு அப்புறம் சூரியன் தன்னுடைய நகர்வை சித்திரையிலிருந்து ஆரம்பிப்பதற்கு தயாராக இருக்கிறார். அந்த நாள் தான் ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டாக கருதப்படுகிறது. ஸோ மேஷத்தில் சூரியன் உதிக்கக்கூடிய மாதம் சித்திரை மாதம். ஸோ சித்திரை மாதத்தில் என்ன பண்ண போகிறாரு, ஏப்ரல் 14க்கு அப்புறம் சூரியனோட டிரான்சிட்டுமே இருக்குது. ஓகே, அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா ஏப்ரல் 1, 2 தேதி 3 தேதி எனக்கு தெரிஞ்ச 3, 4 தேதி வரைக்குமே இது வரைக்கும் நீச்சமாக இருந்த செவ்வாய் வக்ரமாய் திரும்ப மேலே போய் மிதுன வீட்டில் இருந்தார். எகைன் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா, 5, 6 தேதிக்கு அப்புறம் திரும்ப செவ்வாய் கடகத்தில் டிரான்சிட் ஆரம்பிக்க போகிறார். மேஷ வீட்டில் ஏப்ரல் 14ஆம் தேதி சூரியன் உச்சமாகி தன்னுடைய சஞ்சாரத்தை காட்டப் போகிறார். ரிஷபத்தில் குரு இருக்க போகிறாரு. அடுத்து மிதுனத்தில் செவ்வாய் ஒரு முதல் 3 நாட்கள் இருந்து திரும்ப கடகத்தை நோக்கி பயணப்பட போகிறார். 6ல் கேது. இந்த மாதிரியான ஒரு பிளானட்டரி பொசிஷனோட தான் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்றது இனிதே துவங்க இருக்கிறது. எல்லாருக்குமே லீவ் விடுற மாதம், எக்ஸாம் மாதம், எப்பவுமே சூடாகவே இருக்கக்கூடிய மாதம், ஃபீஸ் கட்ட வேண்டிய மாதம், அந்த மாதிரி நிறைய டென்ஷன்ஸ் ஆஃப் இந்தியாலாம் இருக்கக்கூடிய மாதமே இந்த ஏப்ரல் மாதம் தான். அதுக்கிடையில் டூரெல்லாம் போய் நிறைய குஜாலாக இருக்கக்கூடிய மாதமும் ஏப்ரல் மாதமாக தான் இருக்கும். வாங்க இந்த ஏப்ரல் மாதம் ஒவ்வொருவருக்கும் என்ன மாதிரியான பலாபலனை கொடுக்க போகுது பார்க்கலாம். தன்னுடைய கருணையால் கனிவால் அனைவரையும் வசீகரிக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களே, இந்த ஏப்ரல் மாதம் எப்படியெல்லாம் இருக்க போது, என்ன மாதிரியான இயக்கங்களை இயக்க போகுது. என்னமோ கண்டகச்சனின்றாங்க, இந்த பக்கம் அப்படி இப்படின்ற அப்பாடின்னு சொல்லணும். உண்மையை சொல்லிட்டா கடகராசியை விட மகர ராசியை விட அப்பாடி நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ராசி யாருன்னா சத்தியமாக கன்னிராசி. இது வரைக்கும் தலைக்கு மேலே இருந்த கேது அப்படியே அலாக்கா தூக்கி எங்கே வைக்க போகிறீங்க, இன்னும் கொஞ்ச நாளில் சிம்ம வீட்டுக்கு அனுப்ப போகிறீங்க. அதனால் அவ்வளோதான், கொஞ்ச நாள் தம்மா துண்டு வந்துருச்சு எல்லாத்தையும் தாக்கு பிடிச்சாச்சு. உங்களுடைய வீட்டிற்கு இத்தனை கிரகங்களுடைய பார்வை. 7ஆம் இடத்திற்கு கிட்டத்தட்ட 5 கிரகங்களுடைய பார்வை. அதுவும் ராசிநாதன் தன்னைத்தானே பார்க்குறாரு. வாவ், மோர் தென் ஸ்பெஷல் கன்னிக்கு எனக்கு தெரிஞ்சு. என்னுடைய கொஞ்சம் கணக்கீடுபடி, நான் படித்த முறையின்படி கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, கன்னிராசினியர்களுக்கு அல்டிமேட்டான டைம். எப்பயுமே தான் வீட்டை தானே பார்க்கக்கூடிய கிரகங்களுக்கு வலிமை அதிகம் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அந்த மாதிரி நிறைய கன்னிராசிக்காரங்களுக்கு காதல் இனிக்க போகிறது, கல்யாணம் கைகூட போகிறது. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்ற மாதிரி யோசிக்க போகிறீங்க. அவங்க தங்கச்சி இல்லை அக்கா யாராவது இருந்தால் அவங்களுக்கு திருமணம் ஆவதற்கான முகாந்திரங்கள், இல்லை அவங்களுக்கு பொண்ணு பார்க்குறது, அவங்களுக்கு வரன் பார்க்குறதுலாம் நடக்க போகுது. 7ஆம் இடம் அப்படின்னாலே ஸ்பௌஸ். ஓகே, அது மட்டுமா? 7ஆம் இடம் அப்படின்னாலே பார்ட்னர்ஷிப். அதுவுமா ஒரே ஒன்று இருக்குது. 7ஆம் இடம்ன்றது உங்களுக்கு நீங்கள், எனக்கு நான், சமூகம். அதுதான் 7ஆம் இடம். சமூகத்தில் ஒரு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் ஓங்க போகிறது. இது வரைக்கும் இவனா அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் என்ன சார் நல்லா இருக்கீங்களான்னு கேட்க போகிறாங்க. அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் கிடைக்க போகுது. கொஞ்சம் கெத்தாக இருக்க போகிறீங்களோ அப்படி தான் தோணுது. இது வரைக்கும் இல்லாமல் கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் கெத்தாக இருக்க போகிறீங்க. எப்போ? ஏப்ரல் மாதம் முதல் 15 நாட்கள் ஒரு மாதிரி, அடுத்த 15 நாட்கள்லாம் வேறு மாதிரி இயங்க போகிறீங்க. ஏன்னா சூரியனோட சேர்ந்து புதாதித்ய யோகத்தில் மிளிர்ந்து கொண்டிருக்கிறது கன்னிராசி 7ஆம் இடத்துல. சூப்பராக இருக்குல்ல, வேறு என்ன வேணும்? என்ன தான் அவர் 12ஆம் வீட்டு அதிபதியாகவே இருந்தாலுமே அது ஒரு ரொம்ப நல்லா இருக்குங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைய பார்ட்னர்ஷிப் கிடைக்க போகுது, நிறைய தொழில் விருத்தி கிடைக்க போகுது, தொழிலில் ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது, வேலையில் ஒரு மாற்றம் கிடைக்க போகுது. இடமாற்றம் 100 விழுக்காடு இருக்குது. ஆஃபீஸை மாற்றுவோமா, வீட்டை மாற்றுவோமா, வேலையை மாற்றுவோமா, அட்லீஸ்ட்டு இந்த ரூம்லேருந்து அந்த ரூமுக்காவது போவோமா, அந்த மாதிரியான ட்ராவல் இடமாற்றம் 100 விழுக்காடு இருக்குது.
அதெல்லாம் மே மாதத்துக்கு அப்புறம் இன்னுமே நடக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் சுயதொழில் பண்ணக்கூடிய கன்னிராசி நேயர்களாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஆஃபீஸை விரிவு பண்ணலாம், இல்லை ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு பெரிய விஷயம் பண்ணலாம், ஆஃபீஸ் அலங்கரிக்கலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணலாமான்ற மாதிரி ஒரு செலவெல்லாம் பண்ண போகிறீங்க. நீங்கள் கலை அல்லது கலை சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய கன்னிராசிக்காரங்களாக இருந்தால் மிகப்பெரிய யோகா காலம் அல்டிமேட்டாக இருக்குது. நிறைய பேருக்கு சினிமா வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னா 7ஆம் இடமே சமூகம். நான் சொன்ன மாதிரி அந்த 7ஆம் இடத்துக்கு இத்தனை கிரகங்களுடைய லைட்டு விழுகுது, ராகுவோட லைட்டு விழுகுது, சுக்கரோட ரொம்ப சூப்பர். என்ன தெரியுமா, கன்னிக்கு ரொம்ப சந்தோஷமாக நான் பலன்னு சொல்கிறேன் இந்த தடவை. ஏன்னா ராசிநாதனும் உங்களை பார்க்குறாரு, 2ஆம் வீட்டு அதிபதியும் உங்களை பார்க்குறாரு, சனியும் உங்களை பார்க்குறாரு, ராகுவும் உங்களை பார்க்குறாரு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சூரியனும் உங்களை பார்க்குறாரு. வேறு என்ன வேணும்? வேறு லெவலாக இருக்குது கன்னிராசிக்காரர்களுக்கு. முறையாக சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக விஸ்வரூப வெற்றின்னு தான் சொல்லுவேன். நிறைய தாட் ப்ராசஸ் க்ரியேட் ஆகும். ரொம்ப 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 ஒரு மாதிரி டயர்டும் சொல்ல முடியாது, அலைச்சல்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் பிடிக்கல அப்படின்ற மாதிரியே ஓடிட்டு இருந்த காலகட்டம்லாம் மாறி நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு உத்வேகம் உள்ளுக்குள் பிறக்க போயிடுது. நான் சொன்னேன்ல, நீங்கள் கெத்தாக இருக்க போகிறீங்க. எப்போ கெத்தாக இருப்போம்? நீங்கள் சொல்லுங்கள், எப்போ கெத்தாக இருப்போம்? ஒன்றா நம்மளுக்கு பேர் புகழ் கிடச்சா நம்ம கெத்தாக இருப்போம், நம்மக்கிட்ட காசு பணம் இருந்தால் நம்ம கெத்தாக இருப்போம், நம்மளுக்கு கல்யாணம்லாம் ஆச்சுன்னா நான் வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, நான் ஒரு ஆள் ஆகிட்டேன் அப்படின்னு கெத்தாக இருப்போம். குழந்தை பிறந்தா நம்மளுக்கு ஒரு கெத்து. அப்போ நம்ம கிட்ட உடைமைன்னு ஒன்று சேர்ந்தால் நம்ம கெத்தாக இருப்போம் இல்லையா? அப்போ இந்த தடவை இதெல்லாம் கிடச்சி அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆளுமை அப்படின்றது அதிகரிக்க போகிறது. கன்னிராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. கவலைப்படாங்க. தூக்கம் அது மட்டும்தான். தூக்கத்தில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. வண்டி வாகனம் போயிட்டு வரதில் கவனமாக இருங்க. நண்பர்களிடம் மிக கவனம். 7ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது எதிராளி, கூட்டாளிகிட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்ககிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு இந்த பக்கம் போய் உங்களையே புறமுதுகிட்டு குத்தக்கூடிய நேரம்லாம் இருக்கும். உங்ககிட்ட எல்லா டேட்டா வாங்கிட்டு போய் அவன் ஏமாற்றிட்டு போயிடுவான். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். ஏதாவது லேண்டெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா கன்னிராசிக்காரங்க 1க்கு 2 தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அம்மா அப்பாவோட உடல்நிலை மட்டும் மிகுந்த கவனம். கன்னிராசிக்காரங்க அம்மாவோட ஹெல்த் தான் கண்டிப்பாக பார்த்துக்கணும். அம்மாக்கே கால் வலிக்கிறது, முதுகு வலிக்கிறது, டயர்டாக இருக்கிறது, சைனஸ் வர்றது, இதெல்லாம் அம்மாவுக்கு நடக்கும். நான் சொன்ன மாதிரி உடைமை கிடைக்கும் போது கெத்து வரும் இல்லை, அந்த உடைமையில் சேரக்கூடிய ஆளுமை யார்? அம்மா தான். அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ள வேண்டும். மே மாதத்துக்கு அப்புறம் சூப்பருங்க. ஏன்னா ஏற்கனவே குருவோட பார்வை வேறு. எனக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், கன்னிக்கு ஏன் சூப்பர், கன்னிக்கு ஏன் சூப்பர்னா இத்தனை கிரகமும் பார்க்குது, 10வது குருவும் அங்கேருந்து பார்த்துட்ருக்காரு. வேறு மாதிரி இருக்குது கன்னிராசிக்காரங்களுக்கு. ஒரு என்னமோ சொல்லுவாங்கள்ல, இந்த 6 கிரகம் உச்சம் பெற்ற ஒருவனால் தான் இப்படி இருக்க முடியும்னா இந்த தடவை கன்னிராசிக்காரங்களுக்கு 8 கிரகம் உச்சம் பெற்ற ஒருவனால் தான் இப்படி இருக்க முடியுன்ற மாதிரி 8 கிரகமும் இயக்கிட்டு இருக்கு. செவ்வாய் மட்டும் அங்கே ஏதோ உட்காந்து தனியாக உட்காந்துக்கிட்டு என்னடா என்னை மட்டும் விட்டுட்டீங்களான்ற மாதிரி இருக்காரு. ஆனால் முதல் 3 நாள் அவரும் உங்களை பார்க்குறாரு. வேறு லெவல் தான் தலைவாணி. 9 கிரகமும் பார்க்குது கன்னிராசியை. அதெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே கூட்டி கழிச்சு ஒரு தடவை உட்காந்து காம்பினேஷன் போட்டிங்கன்னா 5 கிரகம் அங்கே உட்காந்துருக்கா, நேராக கண்ணியே பார்க்குது. குருவோட பார்வை ஆட்டோமேட்டிக்காக 2ஆம் இடத்துல உட்காந்து கண்ணியை பார்க்குறாரு. கேது அங்கேயே உட்காந்து இயங்கிட்டு இருக்காரு. செவ்வாய் தன்னுடைய 4ஆம் பார்வையாக கண்ணியை பார்க்குறான். 9 கிரகமுமே வந்து கண்ணியை பார்க்கும்போது உருப்பட மாட்டேன் கரெக்டாக ஆன்சர் சொல்லுங்கள் அப்படின்னா அது உங்களுடைய தசாபுத்தி தான் தீர்மானம் செய்ய போகுது. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, உழைக்கிறேன்ற பேரில் ஓயாமல் உழைக்க போகிறீங்க. அது மட்டும் உண்மை. கொஞ்சம் சனி 7 வருதல் அப்படின்றது தடை தாமதம், கொஞ்சம் டிலே பண்ணி ஒரு விஷயத்த பண்ண வைக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் பாருங்கள். அதில் மட்டும் டென்ஷன் ஆகாதீங்க. அதில் மட்டும் கொஞ்சம் வாங்க இப்போ தான் ஒவ்வொன்றா மெல்லமாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு தானே சொல்கிறீங்க. சனி மட்டும் தான், மற்றபடிலாம் வேற இல்லை. ராகு 7ல் இருக்கிறது என்ன ஆகும் அப்படின்னா, நான் தான் சொன்னேன், ஒரு மாதிரியான ஆளுமையை கிரியேட் பண்ணி கொடுக்கும். வீட்டில் கல்யாணம் ஆன கன்னிராசிக்காரங்களாக இருந்தால் தயவு செஞ்சு உங்கள் ஒய்ஃப் கிட்டலாம் பிரச்சனை பண்ணாதீங்க. உங்கள் ஹஸ்பண்டெல்லாம் பாவம், மன்னிச்சு விட்ருவோம். அந்த மகான் நம்மளுக்கு வாழ்க்கை கொடுத்ததே பெருசு அப்படின்ற இதில் போயிட்டீங்க அப்படின்னா ஓகே. இல்லை அப்படின்னா அதில் தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஏன் அப்படின்னா சனி பார்வை, அந்த ராகுவுடைய பார்வை அப்படின்றது. சுக்கிரன் பார்க்குறது அப்படின்றது சூப்பர். நிறைய பேர் ட்ரெஸ் எல்லாம் வாங்குனீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். நிறைய பேர் ட்ரெஸ்ஸு வாங்குறது, பர்ஸு வாங்குறது, வேலெட் வாங்குறது, இது வரைக்கும் வாங்கலை, இந்த ஷூவை வாங்கிடலாமா, இந்த செப்பலை வாங்கிடலாமான்ற மாதிரி காலபுருஷருடைய 12ஆம் வீட்டில் தான் உட்காந்துருக்காரு. அப்போ ஷூ வாங்குறது, செப்பல் வாங்குறதெல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. துலாவும் வாங்கும், கண்ணி வாங்குறதோ அதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. நிறைய டிஷர்ட் வாங்குறது, உங்களுக்கு யாராவது ஒரு ட்ரெஸ்ஸு கிஃப்ட் கொடுக்கறது, அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் அடைதல், அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விஷயம் நடக்கிறது, தொழிலில் மேன்மை கிடைக்கிறது, வெற்றி கிடைக்கிறது, இது வரைக்கும் இல்லாத பணவரவு வர்றது தொழிலில், இதெல்லாம் நடக்க போகிறது. கண்டிப்பாக நடக்குது. 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமாகி இருக்கிறார். வேறு என்ன வேணும்? 2ஆம் வீட்டு அதிபதியே காசு கொடுக்கறது தான். அவரும் போய் உச்சம் அடைஞ்சிருக்காருன்ற போது, அதுவும் நம்ம ராசிநாதனுடைய கூட இருக்காருன்ற போது உங்களுடைய முயற்சிகள் மூலமாக வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பணத்தும். எதில் கவனம்? தொண்டையில் மட்டும் கவனம். த்ரோட்டு, இஎன்டி பிரச்சனை, நிறைய பேருக்கு தைராய்டு சிம்டம்ஸ்லாம் தெரியும். கன்னிராசி பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அதில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள். தூக்கம், அதில் மட்டும் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்கள். அதே மாதிரி தேவையில்லாத நட்பு வட்டத்திற்காக கொஞ்சம் அலைச்சல் சந்திப்பீங்க, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கம்யூனிகேஷன் அப்படின்ற இடத்துல ஒரு சின்ன குட்டி மைனஸ். அதனால் பேசுகிற வார்த்தையில் கவனம். நீங்கள் கெத்தாக இருக்கிறீங்கன்றதுக்காண்டி நீங்கள் சாதாரணமாக பேசும்போது கூட அது
நேற்று வந்த பையன் எல்லாம் வளர்ந்துட்டான் பாருன்ற மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி காட்டி கொடுக்கும். அதனால் எல்லாருக்கிட்டையும் பணிவாக இருக்கிறது கொஞ்சம் வெளில போய் திட்டிக்குவோம், உள்ளுக்குள்ளே திட்டிக்குவோம், வெளியில் சிரிச்சுப்போம். சரியா? இந்த தடவை அதுதான் தாரக மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கணும். யார்? கன்னிராசிக்காரர்கள். யூஸ்வலி கண்ணி அப்படியே வளைஞ்சு குளிஞ்சு நெளிஞ்சு அப்படி அழகாக ஓடி போயிடுவாங்க. ஏன்னா புதனோட வீடு இல்லையா? இந்த தடவை கொஞ்சம் அது அதிகமாக தேவைப்படுகிறது. 9 கிரகமும் இயக்குது ஏப்ரல் மாதம் முதல்ல ஒரு நாட்கள். நாங்கள்லாம் கையை எடுத்து கும்பிட்டு எப்பா சாமி கிரேட், கிரேட்டுன்னு சொல்லக்கூடிய ஆட்களாகத்தான் கன்னிராசிக்காரங்க இருக்கீங்க. என்ன பார்ப்பீங்க இந்த தடவை அப்படின்னா எல்லாமே பார்க்க போகிறீங்க. இந்த 9 கிரகம் இயக்குது, பார்க்குற இடம்லாம் இருக்கு. ஆனால் நிறைய மாடுகளுக்கு தானம் பண்ணுங்க இந்த தடவை. கன்னிராசிக்காரர்களுக்கு அது மிகச்சிறந்த ஒரு ஏற்றம். மாடுகளுக்கு அகத்திக்கீரையை வாங்கி கொடுக்கறது, கொஞ்சம் நெய் விட்டு விளக்கு ஏற்றுதல். ஏன்னா நெய்னாலே குரு தான். அதனால் நெய் விளக்கேற்ற இதெல்லாம் நீங்கள் வேணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் கிடைப்பதற்கான முகாந்திரங்கள். நிறைய குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு இந்த ஒரு மாதம். அதுக்கப்புறம் குரு டிரான்சிட் ஆகிட்டார கூட பரவாயில்ல. ஏன்னா அது நம்ம வீட்டை தான் பார்க்க போகிறாரு, 2ஆம் வீட்டை தான் பார்க்க போகிறாரு. ஸோ கன்னிராசிக்காரங்களுக்கு கண்ணை 1 லட்டு திங்க ஆசையா இல்லை 9 லட்டு திங்க ஆசையான்ற மாதிரி எல்லாமே இருக்குது. சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் உயரத்தின் உச்சத்தில் தான் இருப்பீர்கள். எல்லாமே கிடைக்க போதுங்க. இது வரைக்கும் உங்களுக்கே அப்படியே நீங்களே நல்லா போயிட்டுருக்கோ, கரெக்டாக ஓடுதோன்ற மாதிரியான நம்பிக்கையெல்லாம் தரக்கூடிய காலம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரி மார்ச்லேயே கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக ஒரு பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ட்டும் ஒரு வில் பவரும் இன்க்ரீஸ் ஆகிடும். அலைச்சல் மட்டும் கொஞ்சம் கவனம். நிறைய பெயர் புகழ் அந்தஸ்து கூட இருக்கவங்களாம் உங்களை தட்டி கொடுத்து ஒன்றை மாதிரி உண்டான்னு சொல்லுவாங்க. பெரிய பொறுப்புகள் வர்றதுக்கான நேரம், ப்ராஜெக்டில் பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கான நேரம், நிறைய விரயங்கள் என்ன விரைனா சுபவிரயம் நடக்கிறதுக்கான நிறையா கலைஞர்களாக இருந்தீர்கள் கன்னிராசிக்காரங்கள்லாம் சூப்பர். அதான் சொல்கிறேன், சினிமா வாய்ப்பு கிடைக்க போகுதுன்னு. வேறு என்ன வேணும்? நிறைய பேர் மீடியா ஃபீல்டுக்குள்ளே வர போகிறீங்க, நிறைய மீடியா எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க போகிறீங்க. யாரெல்லாம் நிதி சார்ந்து வேலை செய்கிறீர்களோ, யாரெல்லாம் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் வேலை பார்த்துட்ருக்கீங்களோ, யாரெல்லாம் ஸ்கூலில் வேலை பார்க்குறீர்களோ, அத்துணை கன்னிராசினியர்களுக்கும் சூப்பராக இருக்குங்க. டைம் பீரியட் அல்டிமேட்டாக இருக்குது. படிக்கிற குழந்தையா இருந்தால் இந்த தடவை ரொம்ப நல்லா படிக்க போகிறீங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு எனக்கு குறைன்னு சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நல்லா இருக்குது. எதில் கவனம்னா ஹெல்த்தில் கவனம், தொண்டையில் கவனம், வயிற்றில் கவனம். இதில் மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாப்பிட்ற இடத்துல சாப்பாட்டில் ரொம்ப கவனம். ரொம்ப காரமாக சேர்த்துக்கோங்க, அல்சர் வரதுக்கான சான்ஸ். நான் காலப்புஷனுடைய அடிவயிறு தான் 6ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய இடம். அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. முடியும்னு நினைக்கிறவங்க நரசிம்மருக்கு புதன்கிழமை பானகம் வைத்து நெய்வேத்தியம் பண்ணுங்கள். நான் அதெல்லாம் முடியாது மேடம், எனக்கு வேலைக்கு போய்ட்டு நிறையா இருக்குன்னா பெருமாள் கோவிலுக்கு போய் இந்த 4 வாரம் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. துளசி மாலை கொடுத்து பெருமாளை வணங்கி விட்டு வாருங்கள். அதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பாதமாக இந்த மாதத்தை உங்களுக்கு அமைத்து காட்டும். சூப்பராக இருக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது உடல்நிலையும் பேசுகிற வார்த்தைகளிலும் நடத்தையிலும் கொஞ்சம் கவனம் தேவை. அவ்வளோதான். அது தப்பாக சொல்லலை. கொஞ்சம் எல்லா கிரகமும் இயக்குதுன்ற போது எல்லா கிரகத்துடைய ப்ளஸ்ஸும் இயங்கும் மைனஸும் இயங்கலாம். அதனால் கொஞ்சம் நடத்தையில் கவனமாக இருந்து விட்டீர்கள்னா கன்னிராசிக்காரங்களுக்கு தேவையில்லாத அடுத்தவங்களுடைய சாபத்தை வாங்கி கொள்ள மாட்டீர்கள். அவ்வளோதான். மற்றபடி சூப்பராக இருக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு. கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை.